தர்புரன்கிற கிராமத்துல ராக்கி அவங்க கணவர் மற்றும் பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க கணவர் இறந்துடுறாரு. அவரு பாவம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அதனால ராக்கி அதுக்கப்புறம் அவங்களோட 2 பசங்களும் அனாதை ஆயிடுறாங்க. ராக்கி நீ நல்லா இருக்கல்ல? காலையில ஏதோ பசங்களை அடிச்சிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. பசங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஆமா, நான் என்ன பண்றது சொல்லுங்க. இங்க சாப்பிட கூட இங்க கதி இல்ல. அவங்க டெய்லியும் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நான் எங்க இருந்து வாங்கிட்டு வருவேன்? சர்பஞ்சோட வீட்ல ஏதோ வேலை இருக்காமா, அதுவும் பெருக்கிறது, தொடிக்கிறது, சாமான் தழுகுறது, அந்த மாதிரி வேலை. நீ போகிறியா? இந்த நேரத்துல எந்த வேலையாவது நான் பண்றேன். என் பசங்க பட்டியா கிடைக்கிறது என்னால பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வீட்லயே விட்டுட்டு அவங்க சர்பஞ்ச பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ஓ அப்படியா? அப்போ பிஜிலி தான் உங்களை அனுப்புனாங்களா? ஆஹா, சரி. வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வரும் தானே? சமைக்கிறது, வீட்டை பெருக்கி கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணிடுவல்ல? ஆஹா, நான் கண்டிப்பா பண்ணுவேன் சார். சர்பஞ்ச் ராக்கிக்கு அவங்க வீட்லயே வேலை கொடுக்கறாரு. அவளோ வேலைய ரொம்ப நல்லா பண்ணுவா. இதே மாதிரி 1 வருஷம் அவங்க வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருப்பா. சர்பஞ்சோட மனைவி கலாவத்திக்கு கூட ராக்கியோட வேலை ரொம்பவே பிடிச்சிருந்தது. உன்னோட புருஷன் எப்படி இறந்து போனாரு? என் கணவர் கூலி வேலைக்கு போவாரு. அவரு மேல ஏறி ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்த நேரத்துல அவரு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்புறம் இறந்துட்டாரு. இந்த கர்மா யாரையும் விடாது. சரி பரவாயில்ல விடு. சாப்பாடு மிச்சம் ஆச்சுன்னா பசங்களுக்கு கொண்டு போ தினமும், சரியா? இப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பெரிய கிளாக்ல இருந்து சத்தம் வருது, டன் டன் அப்படின்னு. ஐயோ கடவுளே, நான் பயந்துட்டேன். இது கேட்ட உடனே பாட்டி வீடு ஞாபகம் வந்துடுச்சுமா. என் அம்மா வீடு ரொம்பவே பணக்காரங்க. அதுவும் அங்க வேலை செய்யறதுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. ஆனா என்னோட தலையெழுத்து பாத்தீங்களா? எந்த மாதிரி வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன்னு. நான் என்னமா பண்றது எனக்கு புரியல. நிஜமாலே நல்ல விஷயம்தான். ஆனா தலையெழுத்து என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். இது ரொம்பவே பழசு. அவங்க தாத்தாதுன்னு சொல்லுவாரு. ஆமாமா, இதே மாதிரி இருக்கும். என்னோட பாட்டி வீட்ல இருக்கும். அந்த கிளாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? அதனால தான் நேரத்துக்கு எந்திரிப்பேன் நானு. நேரத்துக்கு நான் ஸ்கூல் போவேன், நேரத்துக்கு படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். இப்ப அந்த ராக்கிக்கு அந்த கிளாக்னா ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த கிளாக் எப்ப ரிங் ஆகுது கரெக்டா அப்ப அவ வேலைக்கு வருவா. அதுல ரிங் ஆகும் போது மறுபடியும் அவ வேலை முடிச்சிட்டு போயிடுவா. இதேதான் அவ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. ஒரு நாள் சாயந்தரம் இருக்கும். அப்ப அவ வீட்டுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல சர்பஞ்ச் வந்து அவகிட்ட எப்படின்னு சொல்றா. உனக்கு தான் நான் சரியான நேரத்துக்கு பணத்தை கொடுக்கறேன்ல. ஆனா இப்பெல்லாம் நீ வேணும்னே சாப்பாடு ரொம்ப அதிகமா பண்ணிடுற. அப்புறம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு உனக்கும் உன்னோட பசங்களுக்கும் அத வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இதெல்லாம் பண்றது கூட பரவாயில்ல. ஆனா இன்னையில இருந்து நீ வயல்ல கூட நீ வேலை செய்யணும். வயல்ல வேலை செய்யறவங்க இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு வரல. வெறும் 2 மணி நேரம் தான். என் பசங்க அங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சர்பஞ்சி. நான் நாளைக்கு வந்துடுறேன். வந்த உடனே தோட்டத்துல போய் வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து வேலை செய்யறேன். எப்படி உனக்கு நேரத்துக்கு சரியா பணம் வந்து சேருதோ அதே மாதிரி எனக்கு சரியான நேரத்துக்கு வேலை முடியணும். இப்ப போய் இந்த சாப்பாட திரும்ப வை. வயல்ல வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ இதை எடுத்துட்டு போலாம். இப்ப சர்பஞ்ச் ராக்கி கிட்ட வேணும்னே நிறையவே வேலை வாங்குறாரு. பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவ எப்ப பாரு லேட்டாதான் அவ போகுவா வீட்டுக்கு. 8 மணி 9 மணி ஆயிடும். தினமும் இதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாள், என்ன ராக்கி 6-7 மணிக்கே நீ சர்தார் வீட்டுக்கு போறது நான் தினமும் பாக்குறேன். பார்த்தா இப்ப 8-9 மணிக்கு திரும்பி வர. ஏன் அவன் நிறைய வேலை வாங்குறானா என்ன? வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் வீட்டுக்கு வரலான்னு வரும்போது அவங்க புதுசா ஏதாவது வேலை சொல்லிடுறாங்க. இல்லன்னு என்னால சொல்ல முடியாது. அப்படி எப்படி சொல்ல முடியும்? வேலை போயிடும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த பணக்காரங்கள இப்படிதான். நம்மள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நீ எப்படியோ ராத்திரியில எப்பவுமே லேட்டா தானே வர. காலையில கூட நீ லேட்டாவே போ, பாத்துக்கலாம் என்ன பண்ணிடுறான்னு. ராக்கி கூட அதை கேட்டதோ ஒரு 2 நாள் லேட்டா தான் போறா. அதுக்கு சர்பஞ்ச் நல்லா திட்டுறாரு. ஐயா, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் 5-6 மணிக்குள்ள என்கிட்ட பண்ண வச்சிடுங்க ஐயா, பிளீஸ். எங்க பசங்க பாவம் ஐயா, எனக்காக காத்துக்கிட்டு ரொம்பவே வெயிட் பண்றாங்க. ஆனா சர்பஞ்ச் ராக்கி என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையிலேயே இல்ல. எப்ப பாரு லேட்டா தான் அனுப்புவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். அவளால நடக்க கூட முடியல. ஆனாலும் பசங்கக்காக அவ வேலைக்கு போறா. வேலைக்கு போற நேரத்துல கரெக்டா 10 நிமிஷம் லேட் ஆயிடுது. அதனால நீ ரொம்ப லேட்டா வந்துகிட்டு இருக்க. தினமும் நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னையில இருந்து நீ வீட்லயே இருந்துக்கோ. சர்பஞ்ச் ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லை ஐயா, அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதல்லயே நீ லேட்டா வந்திருக்க, அதுக்கு மேல நீ காரணம் வேற சொல்றியா? இரு, இப்பவே உனக்கு இருக்கு.
ராக்கி எவ்வளவு சொன்னாலும் அவரு கேக்குற நிலைமையிலேயே இல்ல. பக்கத்திலேயே இருக்க கட்டையை எடுத்து அவரு ராக்கிய ரொம்பவே மோசமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. அது மட்டும் இல்லாம அவ அங்கேயே இறந்து போறா. அதுக்குள்ள அவங்க மனைவி அங்க வராங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? உங்களது மனசா இல்லையா கல்லா? உங்க மாதிரி ஆளு கூட வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி இவ செத்து போவான்னு நான் மட்டும் என்ன எதிர்பார்த்தனா? இப்ப எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லு. அதுக்கப்புறம் ராக்கிய அங்க இருந்து தூக்கிட்டு போய் சொல்றாரு. அவங்களும் தூக்கிட்டு போய் பின்னாடி தோட்டத்துல புதைச்சிடுறாங்க. இதே மாதிரி ஊருக்காரங்க எல்லாருமே ராக்கிய பத்தி கேக்குறாங்க. ராக்கி ரொம்ப நாளா வேலைக்கு வரவே இல்லைன்னு அப்படி சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. இப்படி நாட்கள் கடந்து போக போக ஊரு ஜனங்க எல்லாருமே ராக்கிய கூட மறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராக்கி பத்தியான விஷயங்க கேக்குறதே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா ராக்கி பசங்க மட்டும் பாவம் அனாதை ஆயிட்டாங்க. இந்த கிளாக் என் தாத்தாவோடது இல்லாம இருந்திருந்தா நான் இதை எப்பயே உடைச்சு போட்டிருப்பேன். ராத்திரி முழுக்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கே. சர்பஞ்ச் அப்படி சொன்னதும் அந்த கிளாக்ல இருந்து அழற சத்தம் வருது. அதுக்கப்புறம் ஜோரா கத்துற சத்தம் வருது. சர்பஞ்ச் அந்த கிளாக் பக்கமா பாக்குறாரு. அதுக்குள்ள அப்படியே ரெட் கலர்ல கண்கள் இருந்தது. அவரு பயந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த கிளாக் கிட்ட போறாரு. அதை தூக்கி கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தூங்கிடுறாரு. ஆனா மறுநாள் காலையில அதே சத்தத்தோட தான் அவர் எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு இது ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு அவர் எந்திரிச்சு பஞ்சாயத்துக்கு கிளம்பிடுறாரு. ஆனா அவரு பஞ்சாயத்து கிட்ட போய் பார்த்தா அங்க பஞ்சாயத்து எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அட தலைவரே, இப்ப நீங்க வந்து என்ன பிரயோஜனம்? எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப கிளம்பி வந்துகிட்டு இருக்கீங்களே. நான் சரியான நேரத்துக்கு தான் வீட்ல இருந்து கிளம்புனேன். 11 மணிக்கு தானே நீங்க வர சொன்னீங்க. பாருங்க இப்ப மணி 11 தானே. என்ன இது? எப்படி என்னோட வாட்ச் இப்படி கெட்டு போச்சு? இந்த வாட்ச்ல 2 மணின்னு காமிக்குது. சர்பஞ்ச் அவங்க வீட்ல இருக்க பெரிய கிளாக்க தான் பார்த்து வந்திருப்பாரு. இப்ப அதுல ராக்கியோட ஆன்மா தான் இருக்கும். இப்ப அது அந்த நேரத்தை கூட அதுல மாத்தி வச்சிருக்கோம். இப்படியே ரொம்ப நாள் நடக்குது. பஞ்சாயத்துக்கு ஒரு நாள் அவரு சீக்கிரம் போவாரு, இல்லனா அவரு எல்லாமே முடிஞ்ச பிறகு போவாரு. அதுக்கப்புறம் கோவமா அவரு அந்த கிளாக் எடுத்து ஒடிச்சு போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா சில தடவை இதுல இருந்து அழுற சத்தம் கேக்குதுன்னு சொல்றீங்க, சில தடவை சிரிக்கிற சத்தம் கேக்குதுன்னு சொல்றீங்க, இது ஒடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது பைத்திய பிடிச்சிருக்கா என்னங்க? அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசாம அந்த ஒடிச்சு போட்ட கிளாக்க எடுத்துட்டு போக சொல்றாரு. மறுநாள் காலையில அவரு தூக்கத்துல இருந்தே எந்திரிக்கிறாரு. சர்பஞ்ச் கூட இப்ப அவங்க மனைவி கூட ஷாக்கா இருக்காங்க. ஆனா கலாவதி நினைக்கிறா அது அவங்க தாத்தாவோட கிளாக், அதனால ஒடிச்சு போயிடுச்சே அப்படின்னு அது சரி பண்ணாருன்னு நினைக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசின பிறகு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சர்பஞ்ச் ரொம்பவே கவலையா இருப்பாரு. ஒரு நாள் சர்பஞ்சோட மனைவி ஊருக்கு போயிருப்பாங்க. அதனால இவரு வீட்ல ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவாரு. அதுல இருக்க ஆன்மா சர்பஞ்ச் அதுக்கப்புறம் அவங்க நண்பர்களோட பேச்ச கேட்டுட்டு இருந்தது. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. நீ எல்லாருக்கும் போய் சொல்லிருக்க, நீதான் என்ன கொலை பண்ண, நீ ஒரு கொலைகார, நீ கொலைகாரன்டா சர்பஞ்ச், கொலைகாரன். அங்க வந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாக்ல 2 பயங்கரமான கண்ணு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. சர்பஞ்சோடைய முடிய புடிச்சு இழுக்குது. நீ எல்லாருக்கிட்ட உண்மைய சொல்றியா, இல்ல நான் உன்னை கொலை பண்ணிடட்டோமா? இல்ல என்ன கொன்னுறாத. இல்ல நான் எல்லார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லிடுறேன். என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னை கொன்னேன்னு சொல்லிடுறேன். அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயல்ல நான் உன்னை புதைச்சேன்னு கூட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன நீ உன்னோட வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த இந்த பொண்ண, பாவப்பட்ட இந்த வேலைக்கார பொண்ண நீ கொன்னுட்டியா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் பொண்ணுங்க வெளியே வரவே பயப்படுறாங்க. பணம் உங்க கண்ணை மூடுதுடா. பணக்காரங்க அப்படின்னு சொல்லி ஆணவத்துல ஆடுறீங்கடா நீங்க. சர்பஞ்ச் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. இப்ப அவரு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க ரெடியா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல போய் அவரு ஊருக்காரங்க எல்லாருக்கும் சொல்றாரு, ராக்கிய சாகடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பசங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா போலீஸுங்க அதுக்குள்ள அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சர்பஞ்சோட மனைவிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச பிறகு அவங்க ராக்கியோட பசங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க கணவர் பண்ண தப்ப சரி பண்ணணும்ல, அதனாலதான்.